நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 21/4/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடம். திதி இன்று பிற்பகல் 2 மணி 33 நிமிடம் வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 34 நிமிடம் வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். நாம யோகம் இன்று மாலை 6 மணி 51 நிமிடம் வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் பிற்பகல் 2 மணி 33 நிமிடம் வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துள கரணம். அமிர்தாதி யோகம் காலை 8 மணி 34 நிமிடம் வரை மரண யோகம் இருக்கு, அதன் பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசுலம் கிழக்கு. பரிகாரம் தை. சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 34 நிமிடம் வரை மிருகசீரிடம், பின்பு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் திருவோணம் நவமி இரண்டும் கலந்து வருவதால் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அதே மாதிரி சிவபெருமான் வழிபாடும் இன்னைக்கு செய்யுங்க. கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, அதுல கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு இருக்கு இல்லையா, தூளாவும் எடுத்துக்கலாம், இல்லை அது ராவா வரும், அதை கூட நம்ம வாங்கி அந்த பேப்பர்ல வச்சுட்டு அது கூட 5 ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவான், மீனத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், திருக்கணிதப்படி சனி பகவானும் அங்குதான் இருக்கு. இன்றைய தினம் ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, நிறைய பேரு இந்த சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு இப்போ பொருள்லாம் கொண்டு வந்து போடுவாங்க இல்லையா, போட்டுட்டு அதுக்கு பிறகு காசு வாங்கிப்பாங்க. வியாபாரிகள், இந்த வியாபாரிகளுக்கு நிதி நிலையில வீழ்ச்சி ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சா இப்போ பொருள் வந்து போடுறாங்க, அவங்களுக்கு வித்து பணம் தரணும். ஆனா சில பேர் கடன் கொடுத்துருவாங்க, அந்த பணம் வராது. அப்ப இவங்க கடன்காரங்களா ஆயிடுவாங்க. அப்ப என்ன ஆகும், கடன்காரங்களுக்கு கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் அந்த இடத்துல வந்துரும். அதே மாதிரி அந்த கடை முதலாளி கடையில தைரியமா உட்காரவும் முடியாது, கடன் இருந்தாலே கஷ்டம் தானே. அப்படிப்பட்டவர்கள் கடன்காரங்களுக்கு கை கட்டி பதில் சொல்ல வேண்டாம், தைரியமா கல்லாவில முதலாளியா உட்காரலாம். அது எப்படி, என்ன செய்தால் நமக்கு இது நல்ல பேர் கிடைக்கும், கடன் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம முதல் வாரம் 5ஆம் தேதி வகுப்பு எடுக்கப்படும். இதுல கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய ஆன்லைன் வகுப்பு கேட்குறாங்க, அதனால இது கூடவே ஆன்லைன் வகுப்பு எடுக்கலான்னு இருக்கோம். ஆன்லைன்ல கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கத்துக்கலாம். இது 6 மாச கோர்ஸ்ன்னு சொல்லலாம், ஆனா 1 வருஷம் படிச்சாதான் முழுமையா நம்ம கத்துக்க முடியும். நிறைய பேர் 15 நாள் 1 மாசம் 2 மாசம்லாம் கத்துக்கிட்டு இது பண்றாங்க. அது எப்படி சொல்றாங்கன்றதே எனக்கே புரிய மாட்டேங்குது. எங்களுக்கெல்லாம் நாங்களாம் 20 வருஷம் சர்வீஸு. அந்த 20 வருஷம் சர்வீஸ்ல கூட சில நேரத்திலே நம்ம தடுமாறக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. அதனால படிக்கிறவங்க நினைக்கிறவங்க 1 வருஷம் படிங்க, அப்பதான் உங்களுக்கு அது நல்லா புரியும், நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். 6 மாசத்துல என்ன ஒன்றும் இல்லை, ஒரு எல்கேஜி யூகேஜி படிச்சாலே 1 வருஷம் போடுறாங்க. என்ன சொல்லி கொடுக்க போறாங்க, அதே ஏபிசிடி தான். ஆனா இருந்தாலும் ஏன் அந்த 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னா,
அப்பதான் பிள்ளைங்களோட மனசுல அது போய் பதியும். அதே போலதான் எந்த ஒரு படிப்பு படிச்சாலும் அதை நம்ம முழுமையா கத்துக்கணும்னா ஒரு வருட காலம் பயிற்சி எடுத்தாதான் அதை நம்ம நல்லா கத்துக்கணும். சரிங்களா? சரி, அந்த வகுப்பு போடப்படும். ஆன்லைன்ல கத்துக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க நீங்க ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்ப முடியும். சரிங்களா? சரி, இப்போ வியாபாரிகள் நிதி நிலைமையில் வீழ்ச்சி ஏற்படக்கூடாது என்றால் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லணும். அப்படி சொல்லும்போது கடன்காரர்களுக்கு கை கட்டி பதில் சொல்ல வேண்டாம். என்னது? இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வியாபாரம் செய்யறவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, முக்காவாசி பேரு கடனாளியா தான் இருக்கிறாங்க. வியாபாரம் செய்ய கடனுக்கு பொருட்களை வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி தர முடியாமல் நிறைய முதலாளிகள் தவிக்கிறார்கள். இது அதிகம் உண்டு. அப்ப என்ன ஆகும்? கல்லாவில தைரியமா உட்கார முடியாது. கடன் கொடுத்த எங்க வந்து விடுவானோன்ற பயம், பிரச்சனை இதுதான் இருக்கும். இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஒழுங்கா வியாபாரம் செய்யணும். இது எப்படி அப்படின்னா, சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருப்பவர்கள், பெரிய அளவுல வியாபாரம் செய்பவர்கள், அதே மாதிரி உங்களுடைய நிதி நிலையில நீங்கள் எளிதில் வீழ்ச்சி அடையக்கூடாது என்றால், கடன்ல போய் சிக்கி கொள்ளக்கூடாது என்றால் என்ன செய்வது? இப்போ நிறைய சாமி கும்பிடுறீங்க, நிறைய செய்றீங்க. ஆனா இருந்தாலும் அதன் கடன் உங்களுக்கு அடையல. கடவுளை கும்பிடணும். நம்பிக்கையோடு இறை வழிபாடு செய்து கூடவே சேர்த்து நேர்மையாக உழைக்கணும். கடவுளின் ஆசீர்வாதமும் நேர்மையும் கண்ணியமும் உங்களிடத்தில் இருந்தால் வியாபாரத்தில் உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. சரி, வியாபாரிகள் கடன் தொல்லையிலிருந்து விடுபட என்ன வழிபாடு செய்யணும்? அது நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ ஒரு கடை இருக்கு. அந்த கடையில தினமும் நமக்கு வருமானம் வரணும். அந்த வருமானம் வந்தாதான் அந்த கடனை அடைக்க முடியும் இல்லையா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, டெய்லி கடைக்கு போன உடனே முதல் வேலையா இப்ப கடை திறந்துட்டு மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளிச்சிட்டு வாசல்ல மஞ்சள் தண்ணி தெளிக்கணும். கடைக்கு போன உடனே என்ன செய்யணும்னா, முதல் வேலையா வெளியில மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளிச்சிட்டு 2 விளக்கு ஏத்தி வைக்கணும். நல்லெண்ணெய் விளக்கு தான். 2 விளக்கும் வடக்கு திசையை நோக்கி எரியணும். அந்த வடக்கு திசை நோக்கி எரியிற திசை எதுனா குபேரனுடைய திசை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். அதுக்கப்புறம் ஏத்தி வச்சுட்டு வத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த தீபத்தினுடைய அந்த தீபம் முன்னாடி உட்காரணும். நீங்க அமர்ந்து இந்த மந்திரத்தை 17 முறை படிங்க. சின்ன மந்திரம் தான், ரொம்ப எல்லாம் பெரிய மந்திரம் எல்லாம் கிடையாது. 17 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரம் குபேர நிதி மந்திரம்னு பேரு. என்னன்னா, இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க. இந்த மந்திரம் சொல்லி முடிச்ச உடனே நீங்க யூடியூப்ல என்ன பண்றீங்கன்னா, இல்ல உங்ககிட்ட அந்த தேவார பாடல்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு திருஞான சம்பந்தர் பாடப்பட்டது, அவர் அருளப்பட்ட தேவாரம் தான் இது. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இது, தெரியாததுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மந்திரம் தான். இந்த தேவார பாடல்னு வரிகள் இருக்கு. அந்த வரியை நம்ம ஒரு கேசட்ல கூட போட்டு டெய்லி கேட்கலாம். நீங்க உங்களால சொல்ல முடியலன்னா கேட்கலாம். இந்த குபேர நிதி மந்திரம் மட்டும் 17 முறை சொல்லணும். என்ன மந்திரம்னா, ஓம் தத்புருஷாய வித்மகே தனதேவாய தீமகி தன்னோ குபேர நிதி பிரஜோதயாத். இத 17 முறை சொல்லிட்டு அதன் பிறகு இந்த இதுல சிவபுராணம் படிக்கிறோம் இல்லையா, அதே புக்குலயே இந்த பாட்டு வரும். சொல்றதா இருந்தா சொல்லலாம், இல்லைன்னா கேசட்ல போட்டு கேட்கலாம், இல்ல யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும். இந்த பாடலை டெய்லி கேளுங்க. வாசி தீரவே காசு நல்குவீர். இது தேவார பாடல். இது மாசின் மெழியீர் ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறைகள் மெழியீர் கரைகள் காசினை முறைமை நல்குமே. வாசி தீரவே காசு நல்குன்னா நமக்கு பணம் வேணும் அப்படின்றத அந்த தேவார பாடல் மூலியமா சிவனை வேண்டி நம்ம கேட்கறது தான் அது. இது தினமும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு, எந்த மந்திரம்? ஓம் தத்புருஷாய வித்மகே தனதேவாய தீமகி தன்னோ குபேர நிதி பிரஜோதயாதுன்னு 17 முறை சொல்லிட்டு அதன் பிறகு இந்த வாசி தீரவே காசு நல்குவீர்
அதை நீங்க போடணும். சரிங்களா? போட்டு அதை நீங்க கேட்கணும். தினமும் இதை கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை அப்படின்றத உங்களுக்கு தீரும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வாக்குறுதி கொடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. அதே மாதிரி இன்றைய நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம். சில முடிவுல புதிய அனுபவம் வெளிப்படும். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். சமூக சார்ந்த பணியில ஆர்வம் ஏற்படும். அதே மாதிரி அலுவலகத்துல உங்கள் மீதான நம்பிக்கை எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தின் தேவைகளை அறிந்து செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் தடை தாமதம்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 1 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் சார்ந்த பணிகள்ல வேகத்தை காட்டாதீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் விவேகத்தையும் காட்டுங்க. நல்ல லாபங்களை ஈட்டலாம். உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகும். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில சகோதரர்களால் நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கும். முயற்சியில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். வரவுக்கு ஏற்றபடி இன்னைக்கு தேவை இருக்கும். மனதளவில் இருந்து வந்த வருத்தங்கள்லாம் நீங்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் குறையும். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கும் நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய வடகு திசை, அதிசயன் 2 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருப்பார்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மற்றவர்களால் சில பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். வழக்கு சார்ந்த செயல்பாட்டில் இழுபறியான சூழ்நிலைகளாக ஏற்படும். இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையையும் அடுத்தவர்களை எதிர்பார்க்காமல், சார்ந்து இருக்காமல் நீங்களே செய்து முடிப்பது மிகவும் நல்லது. முன்பின் தெரியாதவர்களிடம் கவனமாக இருங்க. வர்த்தகம் சார்ந்த பணியில சிந்தித்து செயல்படுங்க. வண்டி வாகனம் பயணங்கள் போது நிதானம் தேவை. இன்றைய நாள் மறதி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய வடதிசை, அதிசயன் 6 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனசுல ஒரு புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்படும். வர்த்தகம் சார்ந்த பணிகள்ல கவனம் தேவை. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல சில மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும். தவறிய சில வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். அதே போல தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு இருப்பார்கள். கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். இன்றைய தினம் ஒரு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 6 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சில பேர் அந்த நெருக்கடிக்கான உதவி இன்னைக்கு கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு விலகும். தொழில் எதிர்பார்த்த லாபங்கள்லாம் கிடைக்கும். எழுத்து சார்ந்த பணிகள்ல இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். குடும்பத்தினரின் குணமறிந்து செயல்படுங்க. நீங்க நினைத்த செயல்கள் சில தடைகளுக்கு பின் முடிவடையும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள்.
இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள் சின்ன சின்ன விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கும். அதாவது சிறு தொழில் செய்யறவங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு பெரிய காரியத்துக்காக போறீங்க அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம் நிதானத்தை காட்டுங்க. ஏன்னா தடைபடக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். அதனால கவனமா இருங்க. மற்றபடி இன்னைக்கு நண்பர்களின் ஆலோசனை மனசுல ஒரு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம்லாம் இன்னைக்கு கிடைக்கும். உங்களுடைய செயல்பாட்டுல சாமர்த்தியமான ஒரு செயல்பாடு இன்னைக்கு இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும். வரவுக்கு தேவைக்கு தகுந்த விதத்துல இன்னைக்கு இருக்கும். சகோதரர்கள் சாதகமாக இருப்பார்கள். புதுமையான விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். தாய்மாமன் வழியில அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் முயற்சி மேம்படக்கூடிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் குறையும். உறவுகளிடம் பொறுமை தேவை. புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பயணங்கள் மூலம் புதிய அதாவது அதன் மூலம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அனுகூலமும் இருக்கும். வண்டி வாகனம் சார்ந்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு அதுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வியாபாரத்துல நல்ல லாபங்கள் இன்னைக்கு ஈட்டலாம். உத்தியோகத்தில் தவறிய சில பொறுப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். உங்களுக்கு எண்ணங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தோட இன்னைக்கு கலந்து ஆலோசித்து சில பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவான முடிவு இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். ஆனா அவர்களிடம் பழகும் போது நிதானமா பழகணும். பண விஷயத்தில் கவனமா இருக்கணும். உறவினர்கள் வருகை ஏற்படும். வியாபாரம் சார்ந்த ஒரு போட்டி இன்னைக்கு இருக்கும். அந்த போட்டியில நீங்க தான் இன்னைக்கு வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மனசளவுல இருந்து வந்த தயக்கங்கள்லாம் விலகும். உங்களுடைய செயல்பாட்டுல வேகம் அதிகரிக்கும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாளாக இன்னைக்கு இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தயக்கம் தடைகள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலே இன்னைக்கு சுறுசுறுப்போட செயல்படுங்க. நன்றாக இருக்கும். இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். நண்பர்கள்லாம் உதவிகரம் கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த பயணங்கள் இன்னைக்கு அனுகூலமாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இன்னைக்கு கம்ப்யூட்டர் அதே மாதிரி இணையதளம் சார்ந்த இந்த ட்ரேட் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்றவங்க, ட்ரேடு வர்த்தகம் பண்றவங்க அவங்களாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனத்தோடு இந்த முதலீடு செய்யுங்க. சிறப்பாக இருக்கும். மனமிட்டு பேசுங்க. புரிதல் அதிகரிக்கும். அதே மாதிரி புதிய வேலைக்கான முயற்சிகள்லாம் இன்னைக்கு ஈடேறக்கூடிய ஒரு நாள். வீட்டு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க. இன்னைக்கு தன்னம்பிக்கையோட எதையும் செய்யுங்க. சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை 5 நட்சத்திர நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும்.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பழைய நினைவுகளால் ஒரு விதமான சோர்வு மனசுல ஏற்படும். அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு சுறுசுறுப்போட இன்னைக்கு இருங்க. அதே மாதிரி உங்க ராசியிலே சந்திரன் பயணம், அதுவும் திருவோண நட்சத்திரத்திலே பயணம் செய்யும் போது ஒரு விதமான சோர்வு ஏற்படும். அதற்கு நீங்க வழிவகுக்காதீங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்க. அதே மாதிரி சிந்திக்கும் போது கவனமா சிந்தித்து இதை செய்தால் நல்லது நடக்குமா அப்படின்னு யோசிச்சு செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் இல்லாம பொறுமையோடு செயல்படுவது இன்னைக்கு நல்லது. வேலை செய்யும் இடத்தில் சின்ன சின்ன விமர்சனங்கள்லாம் உங்கள் மீது ஏற்பட்டு விலகும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் நிதானத்தோட எல்லா விதத்திலும் செயல்பாடு இருந்தால் பரிசு கிடைக்கின்ற நாளாகவும் அமையும். அதிசய தெற்கு திசை அதிசய நிறனாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. போட்டி தேர்வுகள்ல வேகத்தை காட்டாதீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தோடு செயல்பாடு இருந்தால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நீங்க சுதந்திரமா இன்னைக்கு செயல்படுங்க. எல்லாமே நன்றாக இருக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த தன வரவுலாம் கிடைக்கும். கடன் சார்ந்த செயல்கள்ல சிந்தித்து செயல்படுங்க. உங்க வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் கவனமா கொடுங்க. அந்த வாக்கு சாதுரியத்தின் மூலம் தடைப்பட்ட சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். இன்றைய நாள் கோபத்தை தவிருங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். கோபப்படாதீங்க. யார் மீதும் சரி, அலுவலகத்திலும் சரி, வீட்லேயும் சரி, கோபத்தை விட்டால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயின் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் தேவை. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, திட்டமிட்ட வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். பெற்றோர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. அதே மாதிரி சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். இந்த கமிஷன் ஏஜென்ட், கமிஷன் தொடர்பான ஒரு வேலை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் மேம்படும். கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அடுத்த இனத்தவர் மக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். மனசளவுல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். இன்றைய நாள் பாராட்டு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடதிசை அதிசயம் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகளெல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.